தாக்க போகுதுடா. அக்கு அடிக்க பிறந்தவன்டா. அடுத்து எவன்டா? சீக்கிரம் கண்ணு தரங்க அங்கிள். தலைய வச்சு தப்பிக்கலான்னு பாக்குறியா? இனிமே அது முடியாதுடா. அங்கே நில்லு, பக்கத்துல வராத. மந்திரக்கல்லோட சக்தி இதுக்குள்ள இல்லையா? எங்க போச்சு? ஓ, அத எங்க அங்கிள் எடுத்திருப்பாரு. அப்படியா? உங்க அங்கிளும் நானும் கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்கு. அங்கிள், அங்கிள், ஏதாவது பேசுங்க. எழுந்திருக்க. மாயாவி கிட்ட அங்கிளோட தலை எப்படி இருந்தது? அவர் தலை உடம்புல தானே இருக்கு. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த தீய சக்தி உங்க அங்கிளோட ஆத்மா தலையை எடுத்திருக்கான். அதனால இப்ப அவர் பிரயோஜனமே இல்லாதவர். கிட்டத்தட்ட அவர் உயிரே இல்லாத மரம் மாதிரி. நாம எப்படியாவது அங்கிளை காப்பாத்தி ஆகணும். அந்த காளையோட சக்தி எங்க இருக்குன்னு அங்கிள் கிட்ட இருந்து அவன் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நாம அங்கிளை காப்பாத்தி ஆகணும். அதுதான் இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சக்தியை நாம முதல்ல எடுத்தா மாயாவியால எடுக்க முடியாதே. ஆனா அங்கிள் இல்லாம அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கிற மந்திரமும் அவருக்கு தான் தெரியும். சோ, நீ அங்கிளோட அசிஸ்டன்ட் தானே? புது மந்திரத்தை நீ கண்டுபிடி. ஆனா இந்த மாதிரி கஷ்டமான மந்திரங்களுக்கு நான் பிராக்டிஸ் பண்ணலையே. சரி, இப்ப பிராக்டிஸ் எடுத்துக்கோ. வா ஜாக்கி, நம்ம போலாம். இது வேட்டையாடுற நேரம். ஜூலி, பீமாவுக்கு அசிஸ்டண்டா நீ இங்க இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓ சரி, ஏன்னா இப்ப அந்த ஆப்பு ரத்த கட்டீரியோட மோசமா இருக்கா. அங்க வர்றது ஆபத்து தான். ஆமா, ரொம்ப ஆபத்து. என்னடா மிரட்டி பாக்குறியா? இந்த நேரத்துல மிரட்டாதரா, நான் ரொம்ப ரொம்ப பயந்து போயிடுவேன். உன்னை நான் எதுவும் பண்ண வேண்டான்னு நினைச்சேன்னா காளையோட சக்திய மரியாதையா என்கிட்ட கொடுத்துடு. கொடுத்துட்டா போச்சு. அத ரொம்ப ரகசியமான இடத்துல வச்சிருக்க. வேணும்னா நீயே போய் எடுத்துக்க. பக்கத்துல வா, அந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்றேன். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். உன் நினைவுக்கு அது எங்க இருக்குன்னு தெரியும்ல, அதை பார்த்து நானே தெரிஞ்சுக்கிறேன். என்னது, பிரெட் சாண்ட்விச்சா? எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. உன் ஆள் மனசுல என்ன இருக்குன்னு இப்ப பாக்குறேன். என்ன கொடுமை இது? உன் முடிவு இப்படித்தான்டா இருக்க போகுது. உன் நினைவுல அது இருக்கா இல்லையான்னு இன்னும் ஆழமா போய் பாக்குற. இங்க இல்லையா? கொண்டையா, கிழவனோட உடம்ப கொண்டு வா. ஆஹா, இதோ ஒண்ணு இருக்கு. இதுவும் வெத்தா போயிடுச்சு.